வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். துர்கா பூஜை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் ஞானத்தையும் தைரியத்தையும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பையும் வழங்க துர்கா மாதாவிடம் தாம் வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்தியா பூட்டான் இடையே சுமார் 4033 கோடி ரூபாய் செலவில் 2 எல்லை தாண்டிய ரயில் இணைப்பு திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கோக்ரஜார் மற்றும் பனார்ஹட் நகரங்களை பூட்டானின் கெலேப்பு மற்றும் சாம்ஸ்தே நகரங்களை இணைக்கும் வகையில் இத்திட்டம் அமைய உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக அமைப்பு நாடுகளான ஐஸ்லாந்து, லெக்ஸ்டைன்ஸ்டைன், நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை ஆராய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஹேமா மாலினியின் தலைமையிலான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி குழுவை பாஜக தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அமைத்துள்ளார். இந்த குழு இச்சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளது. புரோ கபடி லீக்கில் நேற்றிரவு சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் தபாங் டெல்லி கேசி அணி ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை 38-37 என்ற கணக்கில் வீழ்த்தியது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.